என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி அனலைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ முழுசா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா புரியும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முழுசா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து ப்ரீ சீசன் வந்து ஓபன் ஆயிருக்கு. ஆனா நிப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 35 பாயிண்ட் பிளஸ்லயும் பேங்க் நிப்டி 83 பாயிண்ட் பிளஸ்லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நேத்து இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம நிப்டி பேங்க் நிப்டியை பாத்திரலாம். நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிங்களா? சோ நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிப்டி இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு சைடுவேஸ் ஃபார்ம் பண்ணிருக்கு. நேத்தும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சைடுவேஸ் தான் ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஸோ பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ஒரு சப்போர்ட் லெவல் ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ இந்த வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சைடுவேஸ் தான் இருந்திருக்கு. மார்க்கெட் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சைடுவேஸ் பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா, நல்ல ஒரு சைடுவேஸ் தான் நேற்று ஃபுல்லா ஃபார்ம் பண்ணி இதுக்கு மேல சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 22,425, அதுக்கும் கீழே வந்ததுன்னா 22,367 தான். இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 22,579 அடுத்த வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கு மேல போச்சுன்னா 22,780. ஸோ அந்த லெவல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி பேங்க் நிப்டி அதே மாதிரி தான். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு சைடுவேஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இன்னைக்கும் லைட்டா ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் லீவ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 48,159, அடுத்த சப்போர்ட் 48,000 இருக்கும். இன்னைக்கு வந்து ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா 48,217, அதுக்கும் மேல போனா 48,430 அடுத்த லெவல். அதுக்கு இடையில எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பிரேக் பண்ணுச்சுன்னா நல்ல அப் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வியாழக்கிழமை வீடியோ போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதுல நான் கொடுத்திருந்த லெவல் என்னென்ன அப்படிங்கிற நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 22,300க்கான கால் ஆப்ஷனும் 22,500க்கான புட் ஆப்ஷனும் கொடுத்திருந்தேன். மார்க்கெட் வந்து எந்த பிரைஸ் வந்து பை பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஸோ அதுக்கான வீடியோ பார்க்கலாம். நிப்டி வந்து பாருங்க, 22,300க்கான கால் ஆப்ஷன் நான் கொடுத்திருந்தேன் வியாழக்கிழமை வீடியோல. ஓகேங்களா? ஸோ அந்த லெவல்ஸ் பார்க்கலாம், மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பாருங்க. வியாழக்கிழமை நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த லெவல் அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 188 ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ், 188 ரூபாங்கிற பிரைஸ்ல ப்ரீவியஸா 1, 2, 3, 4 தடவை இந்த மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் முன்னதான் வியாழக்கிழமை நல்லா பிரேக் அவுட். ஸோ அதனால என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த லெவல் வந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் 22,300ல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அதே பிரைஸ்ல இருந்தா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஹிட் பண்ணிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப அடுத்த டார்கெட்னு பாத்தீங்க அப்படின்னா 331 தான். இதுக்கு மேல மார்க்கெட் போச்சு, இந்த லெவலையும் தாண்டி மேல போகுது அப்படின்னா 331 ரூபா வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் சொன்ன ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் சைடுவேஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த லெவல் வாட்ச் பண்ணிக்க. இந்த லெவல் எதுக்காக கொடுத்தனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ப்ரீவியஸா அவங்க செல் பண்ண ஏரியா. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் தான் சப்போர்ட்டா எடுத்திருக்கு. ஸோ அதனால அந்த லெவல்லாம் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ கரெக்டா அந்த லெவல்லே மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, திரும்பி இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் 22,500க்கான புட் ஆப்ஷன் அதுவும் கொடுத்துருந்தேன். ஸோ எந்த லெவல்ல பை பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஸோ மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா 22,500க்கு எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பாருங்க. 22,500க்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் கரெக்டா அந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு திருப்பி என்னாச்சு, ஃபர்தர் அப்படியே கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு லோ வந்து கிரியேட் பண்ணிருக்கு. ஒரு சின்ன லோ வந்து கிரியேட் பண்ணிருக்கு. பாத்தீங்கன்னா 106 ரூபாயில ஒரு சின்ன ஒரு லோ வந்து மார்க்கெட் கிரியேட் பண்ணிருக்கு.
இன்கேஸ் மார்க்கெட் 22,500 இருந்து வர்ற மாதிரி இருந்தா ஃபர்தர் இதுக்கு மேல போகும் சரிங்களா. அதே மாதிரி பேங்க் நிப்டிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 47,800க்கான கால் ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஏன்னா அங்க வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால 47,800 700 இது எல்லாமே வந்து அந்த லெவலில் வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அது எந்த பாயிண்ட்ல சொல்லியிருந்தேன், இந்த 340 ரூபாயில சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ப்ரீவியஸா அந்த லெவல்ல மார்க்கெட் வந்து நல்ல அப் மூவ்மெண்ட் திருப்பி ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தது அப்படின்னா இந்த லெவல்ல வாங்குவாங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த ப்ரீவியஸ் டேஸ்ல 340 ரூபாயில சேம் மார்க்கெட் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கீழே வந்து கரெக்டா அந்த 47,800க்கான கால் ஆப்ஷன் கரெக்டா அதே 340 ரூபாயில பை பண்ணிக்கிறாங்க பாருங்க தெரியுங்களா. எங்க வாங்கியிருக்கிறாங்களோ அங்கதான் வாங்கியிருக்கிறாங்க. அந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் எங்க போயிருக்கு, ப்ரீவியஸ் ஹை எங்க செல் பண்ணிக்கிறாங்களோ அங்கதான் ப்ரீவியஸ் ஹை செல் பண்ணிக்கிறாங்க 500 ரூபாய் தெரியுதுங்களா. ஸோ அங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன அப்படியே சைடு வேஸ் ஆக ஆரம்பிச்சிது. இந்த வேல்யூக்குள்ளே அப்படியே சைடு வேஸ் ஆக ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த லெவல்ல வந்து நின்றுகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 48,000க்கான புட் ஆப்ஷனும் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா. 48,000க்கான புட் ஆப்ஷன் வேல்யூவும் ஏன்னா அங்க வந்து கால் ரைடர்ஸ் இருந்தாலும் அந்த வேல்யூ கொடுத்துருந்தேன். அந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல வந்து ரெஸ்பெக்ட் பண்ணு சொன்னேன். மார்க்கெட் இங்க இருந்து மேல போய் 423ங்கிற லெவல்ல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி அப்படியே கீழே வர ஆரம்பிச்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவலெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு மார்க்கெட் பண்ணிட்டு தான் இப்ப கீழே வந்து 187 ரூபாய் ப்ரீவியஸா வாங்கின இடம் பாத்தீங்கன்னா தெரியும். 48,000 50,000 பாருங்க ப்ரீவியஸா வாங்கியிருப்பாங்க. ப்ரீவியஸா இந்த லெவல்ல வந்து 187 ரூபாய் வாங்குவோம் சொல்லிட்டு மார்க்கெட் இன்னைக்கு வந்து அதே இடத்துல வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணிடலாம் ஓப்பன் டெஸ்ட் வச்சு சரிங்களா. நிப்டி பார்த்துட்டோம் எந்தெந்த லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி. பேங்க் நிப்டியும் அடுத்தடுத்த லெவல்ஸ் என்னன்னு பார்த்துட்டீங்க தெரியும். 448 430 தான் அடுத்த டார்கெட். அதுக்கும் இதுக்கு கீழே வந்து 48 159க்கு கீழே வந்ததுன்னா வருதுன்னா 48,000 போகும். அதுக்கும் கீழே வந்தா 47,900. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 22,500ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் ஈக்குவலா இருக்கிறாங்க ஓகேங்களா. கால் ரைட்டரும் புட் ரைட்டரும் ஈக்குவலா இருக்கிறாங்க. இது வந்து டிசிஷன் மேக்கிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மார்க்கெட்ல ஓகேங்களா. இது மார்க்கெட் அப் சைடு போகுமா டவுன் சைடு போகுமாங்கிற டிசிஷன் மேக்கிங். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கமெல்லாம் பாருங்க 22,600 22,700 பாருங்க. அதாவது புட்டை ரைட் பண்ணவே இல்லை அவங்க. ஸோ மேக்சிமம் புட் சைடு வந்து அவங்க ஆல்ரெடி போட்டு வச்சிருவாங்க. ஆனா ரைட் பண்ணவே கிடையாது. ஆனா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 22,450ல பாருங்க ஓரளவுக்கு ஒரு 50% இருக்கிறாங்க. 22,400லயும் பாருங்க ஓரளவுக்கு ஒரு 50%, அதாவது இதை காட்டும் 50% இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. அப்ப என்ன மார்க்கெட் சொல்லுதுன்னா கொஞ்சம் கீழே வந்துட்டு தான் மேல போகும், இல்ல மேல போனா கீழே வரும். ஏன்னா இங்க கூட ரைட் பண்ணாதனால இன்கேஸ் மார்க்கெட் செவ்வாய்க்கிழமை ஹைல ஓபன் ஆச்சுன்னா கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதனால 22,500க்கான புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் 22,400க்கான கால் ஆப்ஷன் ரெண்டுமே பாத்திரலாம் சரிங்களா. ஸோ 22,400க்கான கால் ஆப்ஷன் ஏன்னா அங்க வந்து புட் ரைடர்ஸ் இருக்கிறாங்க. அதனால 22,400க்கு கீழே போகாது மார்க்கெட் ஓகேங்களா. ஸோ 400 வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ அதுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 197 ரூபாங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இங்க இருந்து பை பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல மார்க்கெட் இப்படி இருக்கு. ஸோ இந்த லெவலை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த லோ பாத்தீங்கன்னா இந்த லோ கூட நம்ம கன்சிடரா பண்ணிக்கலாம். ஏன்னா அங்க வந்து மல்டி டைம்ஸ் வந்து மார்க்கெட் என்ன இருக்கு சப்போர்ட் எடுத்து இருக்கு தெரியுங்களா. ஸோ இந்த லெவல் வந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த லெவலும் சப்போர்ட் எடுத்து இது பேக் பிரேக் அவுட் கொடுத்து மேல போயிடுச்சு மார்க்கெட் ஓகேங்களா. ஸோ அதனால அந்த லெவலை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டா 168 ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் சப்போர்ட் 139 செகண்ட் சப்போர்ட் ஓகேங்களா. ஸோ அதுவா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் 197 அதுக்கும் மேல போச்சுன்னா 272 இதை பிரேக் பண்ணி மேல போனா 272 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 22 நாள் கால் ஆப்ஷனுக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் ஓகேங்களா. இருந்தாலும் இந்த லெவல் பாத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 139 ரூபாங்கிறது ரொம்ப முக்கியமான லெவல். ஏன்னா 4 டைம்ஸ் வந்து இந்த மார்க்கெட் வந்து இங்க ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு ரெசிஸ்டன்ஸா. இதைத்தான் இப்ப சப்போர்ட்டா எடுத்திருக்கு. அதனால இந்த லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல் 140 ரூபாங்கிற லெவல் ஓகேங்களா. அதுக்கப்புறம் 22,500க்கான புட் ஆப்ஷன் பார்த்தலாம். ஏன்னா அங்க வந்து 2 பேரும் ஈக்குவலா இருக்கிறாங்க தெரியுங்களா. இன்னைக்கு 106 ரூபாங்கிற லெவல்ல வந்து மார்க்கெட் நிக்குது. இன்கேஸ் மார்க்கெட் திருப்பியும் நாளைக்கு கரெக்டா இந்த
ரூபாய் லெவல் வரும்போது அதே சமயம் ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் உங்களுக்கு என்ன இதுல வந்து ஹையா இருக்கிறாங்க, புட்டை விட கால் நல்லா ஹையா இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் அங்கிருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். புட் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? நிப்டியுடைய 22,500க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 106 ரூபாயில இருந்து ஃபர்தரா மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் 167, அதுக்கும் மேல போச்சுன்னா 224 இருக்கும். இல்லைங்களா? ஸோ இதையும் வாட்ச் பண்ணி நோட் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தலாம். பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸோ 48,000த்துல வந்து பாத்தீங்கன்னா கால் ரேட்டர்ஸ் புட் ரேட்டர்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஸோ அதுக்கு கீழே மார்க்கெட் போகாது. இப்ப 48,200 இருக்கு. ஸோ அதுக்கு அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா 48,500 தான். சரிங்களா? ஸோ இதுக்கு ஈக்குவலான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்க தான். ஸோ இதையெல்லாம் பிரேக் பண்ணி கொண்டு போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால 48,000க்கான கால் ஆப்ஷனும் 48,500க்கான புட் ஆப்ஷன் நம்ம பாத்திரலாம். சரிங்களா? 48,000க்கான கால் ஆப்ஷன் அதோட லெவல்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பாருங்க. 1 2 3 4 5 இத்தனை பாத்தீங்கன்னா இங்க வந்து சப்போர்ட்டா எடுத்து அதுக்கப்புறம் அதே லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? இப்போ மார்க்கெட் எங்க போயிட்டு இருக்குன்னா 392 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. 48,000க்கான கால் ஆப்ஷன். இன்கேஸ் இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்த ஹை 497. சரிங்களா? ஸோ இன்கேஸ் நம்ம மண்டே மார்க்கெட் இல்ல செவ்வாய்க்கிழமை தான் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுதுன்னா அடுத்து இந்த ஹை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 48,000க்கான கால் ஆப்ஷன் நீங்க வாங்க போறீங்கன்னா இந்த பிரைஸ்ல நோட் பண்ணி வச்சுக்கங்க. பார்த்துட்டு நீங்களும் உங்க பர்சனலா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் ப்ரீவியஸா பை பண்ண லெவல். ஓகேங்களா? அந்த லெவல் தான் நான் வந்து இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்க ட்ரேட் எடுக்கும்போது இந்த லெவலையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனா இருக்கும். ஸோ இந்த லெவலெல்லாம் ப்ரீவியஸா செல் பண்ணிக்கிறாங்க, அதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணுது தைரியமா என்ட்ரி எடுத்தீங்கன்னா மார்க்கெட் திரும்பியும் மேல போகும். அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் தெரியாம நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா தான் எங்க பை பண்ணணும் தெரியாது. தெரியுதுங்களா? ஸோ எங்க பை பண்ணணும் எங்க செல் பண்ணணும் தெரியாம பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு லாஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸை நீங்க மைண்ட்ல வச்சுக்கங்க. 261 ஃபர்ஸ்ட் சப்போர்ட், 184 செகண்ட் சப்போர்ட். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 392, செகண்ட் 497. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 48,500க்கான புட் ஆப்ஷன். ஏன்னா அதுலதான் வந்து கால் ரேட்டர்ஸ் அதிகமா இருக்கிறதால ஸோ அந்த வேல்யூக்கான ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 355, 276 இந்த லெவல்ல எல்லாம் வந்தா அவங்க பை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைங்களா? ஏன் அப்படின்னா அவங்க ப்ரீவியஸா தெரியுதுங்களா? ப்ரீவியஸா இந்த 355 ரூபாயிலையும் எத்தனாம் தேதினா 6ஆம் தேதியும் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 3ஆம் தேதியும் அதுக்கப்புறம் 30 ஏப்ரலும் இந்த டைம்ல என்ன பண்ணிக்கிறேன் இந்த லெவல்ல வந்து பை பண்ணிக்கிறாங்க. பை பண்ணி தான் மார்க்கெட்டை எங்க கொண்டு போயிருக்காங்க 1200 வரைக்கும் மார்க்கெட்டை கொண்டு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கிருந்தா மார்க்கெட் இப்ப டவுன் ஆகி கீழே வந்துட்டு இருக்கிறதால திருப்பி மார்க்கெட் என்ன ஆகும் இந்த 355 ரூபா வந்தா வாங்கலாம், அதாவது 275 ரெண்டு லெவல்ல ஏதோ ஒரு லெவல்ல திருப்பி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இதை நீங்க நல்லா வாட்ச் பண்ணிக்கங்க. இந்த லெவலாம் ரொம்ப டனும். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 530, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 633. ஸோ மார்க்கெட் இப்ப ஃபர்தரா கீழே வந்துட்டு இருக்கு. இந்த லெவல் வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் மேல போகும். ஸோ அதனால வந்து 48,000க்கான கால் ஆப்ஷன் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரத்துக்கான நிப்டி பேங்க் நிப்டிக்கான லெவல்ஸ். ஸோ 48,200க்கு நம்ம புட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுலயும் வந்து எந்த ஒரு இது இல்லை இருந்தாலும் 48,200ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான கால் ரைடர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லெவலும் பாத்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் என்ன ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 48,000 தான், 48,500 தான். ஸோ அதனால மார்க்கெட் இதையும் ஏன்னா இங்கேயும் பாருங்க 48,100லயும் ஓரளவுக்கு மார்ஜினா இருக்கிறதால இங்க இருந்து புஷ் பண்ணி கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 48,500 வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நல்லா பாத்துக்கங்க. இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து வாட்ச் பண்ணிக்க. நீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக பாருங்க. நீங்க இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா மட்டும்தான் உங்களால வந்து மார்க்கெட் டைரக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் நம்ம எடுத்த டைரக்ஷன் கரெக்டா நம்ம புட் ஆப்ஷன் வாங்குறோம் கால் ஆப்ஷன் வாங்குறோம்னா அங்க ரைட்டர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா அப்படிங்கறத நல்லா கவனிச்சுட்டு அங்க ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் நீங்க அந்த டைரக்ஷன்ல என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து உடனே டக்குன்னு மாறாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும்.
சேஞ்ச் இன் ஒய்ஏ தான் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு மாறுமே ஒழிய 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா சேஞ்ச் இன் ஒய்ஏ மாறும். ஆனா ஓஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறும். அப்ப நீங்க வந்து 48,200ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, கீழே போகணும். அப்ப கால் ரேட் இருக்கிறாங்க. அப்ப நீங்க தைரியமா என்ன பண்ணலாம், இங்க என்ட்ரி எடுக்கலாம். அதே மாதிரி மார்க்கெட் 48,000 போகுது, இங்க நீங்க கால் ஆப்ஷன் வாங்கணுமா தைரியமா வாங்கலாம். ஏன்னா இங்க அவங்க வந்து ஹையா இருக்கிறாங்க, அங்கிருந்து மார்க்கெட்டை மேல கொண்டு போறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படிங்களா? ஸோ ரைட்டர்ஸ் தான் மார்க்கெட்டை மூவ் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கம்பல்சரியா பாருங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தா மட்டும்தான் உங்களோட மார்க்கெட் டைரக்ஷனை கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.